எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் சாந்தனு, பாப்புலர் ஆக்டர் கே பாக்யராஜோட மகன். தமிழ் சினிமாவில் சில பல படங்களில் நடிச்சிருக்காரு. ஒரு சில ஹிட்டான படங்களையும் கொடுத்துருக்காரு, ஒரு சில ஆவரேஜ் படங்களையும் கொடுத்துருக்காரு சாந்தனு. தமிழ் சினிமாவில் ஹீரோவா 2008 வந்த சக்கரகட்டி படத்தின் மூலமாக என்ட்ரி கொடுத்து தன்னோட முதல் படத்திலேயே சிறந்த நடிப்பை காட்டி அவார்ட்ஸில் தட்டிட்டு போனார் சாந்தனு. தமிழ் சினிமாவில் சித்து +2, அம்மாவின் கைபேசி, வாய்மை, கோடிட்ட இடங்களில் நிரப்புக, முப்பரிமாணம், வானம் கொட்டட்டு மாதிரியான படங்கள்லையும், பாவக்கதைகள் வெப்சீரிஸ்லையும் கலக்கியிருப்பார். அப்புறம் மாஸ்டர் படத்துலையும், கசடதவர, முருகா சிப்ஸ் மாதிரியான படங்களையும் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ராவண கோட்டம், ப்ளூ ஸ்டார் மாதிரியான சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களையும் கொடுத்து பட்டையை கிளப்பியிருப்பாரு சாந்தோ. என்னதான் சாந்தனு சில பல ஹிட்டான படங்களை கொடுத்தாலும் சில பல முக்கியமான பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களையும் நடிக்க தவற விட்டுருக்காருன்னே சொல்லலாம். இன் திஸ் வீடியோ ஆக்டர் சாந்தனு தவற விட்ட டாப் 3 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். நம்பர் 3, பாய்ஸ். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணி ஏஎம் ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணி 2003 வெளிவந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் பாய்ஸ். இந்த படத்தில் சித்தார்த், பரத், மியூசிக் தமன், மணிகண்டன், நக்குல், ஜெனிலியா மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க. எல்லாமே புதுமுகங்களாக நடித்து அவங்களோட சிறந்த நடிப்பை காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் சாந்தனுட்ட சொன்ன சங்கர் இந்த கதையை கேட்டு சாந்தனு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் வேறொரு நியூக்கமரை வச்சு இறக்கி இந்த படத்தில் நடிக்க வச்சு அப்புறம் படம் தாறுமாறில் ஹிட்டாச்சு. இந்த பாய்ஸ் படத்தை சாந்தனு தவற விட்டாருன்னு சொல்லலாம். நம்பர் 2, காதல். பாலாஜி சக்திவேல் டைரக்ட் பண்ணி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணி 2004 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் காதல். இந்த படத்தில் பரத், சந்தியா, சுகுமார் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு கதைக்களத்தோட பரத் சந்தியாவோட தரமான நடிப்புனால இந்த காதல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு ஜோசோ ஸ்ரீதர் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் பாலாஜி சக்திவேல் சாந்தனுட்ட தான் சொல்லியிருக்காரு. பட் இந்த கதையை கேட்டு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் சாந்தனு. அப்புறம் இந்த படத்தில் பரத் நடித்து படம் தாறுமாறில் ஹிட் ஆச்சு. இந்த காதல் படத்தையும் சாந்தனு தவற விட்டார்னே சொல்லலாம். நம்பர் 1, மகாராஜா. சாந்தனு நடிக்க மிஸ் பண்ண படத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிற படம் மகாராஜா. நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ணி சுதன் சவுந்தரம், ஜெகதீஷ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2024 வெளிவந்து ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் மகாராஜா. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப், நட்டி, சச்சனா, சிங்கமொழி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள ஒரு அழகான உறவை ஒரு தரமான மாறலோட சொல்கிற படம். விஜய் சேதுபதி கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு அஜனிஷ் லோக்நாத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் சாந்தனுட்ட கொண்டு போன நித்திலன் சுவாமிநாதன் இந்த படத்தை நடிக்கலைன்னு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம் சாந்தனு. அப்புறம் விஜய் சேதுபதியை நடிக்க வச்சு படம் தாறுமாறில் ஹிட் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் வசூல்களை அள்ளி குமிச்சிச்சுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட கதையை சாந்தனு ஏன் மிஸ் பண்ணாருன்னே தெரியல. 2024 வெளிவந்த படங்களில் தி பெஸ்டஸ்ட் படமாக அமைஞ்சது இந்த மகாராஜா. சாந்தனு தவற விட்ட படங்களில் இந்த மகாராஜா படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக அமைஞ்சது. மேலும் சாந்தனு ஜெய் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான சுப்பிரமணியபுரம் படத்தையும், விமல் நடித்து தாறுமாறில் ஹிட்டான களவாணி படத்தையும் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த 5 படங்களையும் சாந்தனு நடிச்சிருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகராக மாறியிருப்பார் சாந்தனு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சாந்தனு தவறவிட்ட படங்களில் நீங்கள் நினைக்கிற டாப் 3 பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னவா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய். Yeah.